எங்களோட மார்னிங் ரொட்டீன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நோம்புக்கு முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணல. அதுக்கப்புறம் நோம்புமே வந்ததுனால ஃபாலோ பண்ண முடியல. இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால காலையில எழுந்திரிச்சு தொழுதுட்டு, அதுக்கப்புறம் அவங்களும் ஜிம்முக்கு போயிட்டாங்க. நானுமே வாக்கிங் வந்துட்டேன். நிறையா கூட்டமாக இருந்துச்சு. காலையில அந்த சூரிய ஒளி, காற்று, இயற்கையான காற்று ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம். அப்புறம் அப்படியே முருங்கைக்காய் வித்துச்சு. சரி முருங்கைக்காய் வந்துட்டு நம்ம தேடுற நேரத்தில் கிடைக்குது அப்படின்னு, கிடைக்கிறதோட வாங்கிக்கலாம் அப்படின்னு முருங்கைக்காயுமே வாங்கிட்டு, அப்புறம் அப்படியே நானும் ஹஸ்பண்டும் சிக்கன் வாங்குறதுக்காக போயிட்டோம். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால சிக்கன் வாங்கி மந்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி ஹஸ்பண்டோட வந்துட்டு லன்ச்சு, டிஃபன், நைட்டு டின்னர் எல்லாமே வந்துட்டு எல்லாமே இந்த மாதிரியாக தான் இருக்கும். காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு சன்னா, வேக வச்ச சன்னா, அப்புறம் வந்துட்டு கேரட், குக்கும்பர், அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக தக்காளி, ஆனியன் எல்லாம் போட்டு சாட் மசாலாலாம் போட்டு கொடுத்துருந்தேன். இதிலேயே வந்துட்டு லெமன் புழிஞ்சு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவினா நல்லாயிருக்குன்ட்டு அது இல்லை. அதனால் இது மட்டும் தான் கொடுத்துருந்தேன். இந்த டெய்லிலாம் இந்த மாதிரி இல்லை, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி. கூடவே வந்துட்டு 2 பாயில்டு எக்கும் அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ தான் கொடுத்துருந்தேன். இதை ஃபுல்ஃபில் ஆக்கிறதுக்காக கூடவே ஒரு ஜூஸுமே கொடுத்துருந்தேன். கிர்ணிப்பழம் ஜூஸ் தான் கொடுத்துருந்தேன். நாங்கள் நார்மலாக எப்பவும் போல் டிஃபன் சாப்பிட்டுக்குறோம். அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுத்துக்கிருவேன். அதுக்கப்புறம் ஜூஸுமே வந்துட்டு கிர்ணி இருந்துச்சு, பால் ஊற்றி ஜூஸுமே போட்டு கொடுத்துட்டேன். ரொம்ப அதிகமாக இல்லாமல் இந்த மாதிரி தான். நான் வந்துட்டு லீவு 3 டேஸ் லீவ் பையனுக்கு அப்படிங்கிறதுனால மார்னிங் வந்துட்டு வாக்கிங் போகிறேன். இல்லைனா ஈவினிங் தான் போவேன். ஏன்னா பையன் வந்துட்டு 8:30 மணிக்கு தான் போவான். அதனால் வந்துட்டு ஈவினிங் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கில் தான் நான் போவேன். மார்னிங் வந்துட்டு இப்போ லீவுனால மார்னிங்கில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் டைமில் மார்னிங் போய்க்கிறோம். அதுக்கப்புறம் சிக்கனையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு டிஃபன் கொடுத்து அவங்கள அனுப்பிட்டு சிக்கனையுமே க்ளீன் பண்ணிவிட்டு மந்திக்கு வந்துட்டு மசாலாலாம் போட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். வெளியில் வைக்காமல் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டா அது டேஸ்ட்டாக இருக்கும். ஓவர் நைட் ஊற வச்சாலுமே இன்னுமே சூப்பராக இருக்கும். குறைஞ்சது ஒரு 2, 3 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால காலையிலேயே வந்துட்டு சிக்கனை க்ளீன் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். நல்லா பெரிய பெரிய பீஸாக தான் வாங்கிட்டு வந்தோம். இந்த மாதிரி பீஸ் வாங்கினோம்னா மந்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணுறதுக்குமே நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.